ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தாண்டாம்பாளையம், சிக்கரசம்பாளையம், வடவள்ளி, ராஜன் நகர், கேஎன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு பறிக்கப்படும் பூக்கள் சத்தியமங்கலம் மலர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மூலம் செயல்படும் பூ மார்க்கெட்டிற்கு கொண்டுவரப்பட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் நடைபெறும் முகூர்த்தம் மற்றும் மழையின் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதாகவும், சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப் பூக்களின் விலை உயர்ந்து 1 கிலோ மல்லிகைப்பூ 1140 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் மலர் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மற்ற பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதால் மலர் சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே குறுக்கு சாலை ஜங்ஷன் பகுதியில் எஸ்பி அடிப்படை காவல் உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த முள்ளூர் மேலத்தெருவை சேர்ந்த வேல்சாமி என்பவரை பிடித்து சோதனை செய்ததில் விற்பனைக்காக தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை சாக்கு மூட்டையில் வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் வேல்சாமி முள்ளூர் கிராமத்தில்தான் நடத்தி வரும் பலசரக்கு கடைக்கு விற்பனைக்காக வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் வேல்சாமியை பிடித்து ஒட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் ஒட்டப்பிடாரம் போலீசார் சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்து வேல்சாமியை கைது செய்து அவரிடம் இருந்து சுமார் 12,000 ரூபாய் மதிப்புள்ள 94 புகையிலை பண்டல்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா உடல்கல்வியியல் கல்லூரியில் அமர்சேவா அழகப்பா டிராபிக் வீல்சேர் கிரிக்கெட் போட்டி இன்று துவங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த வீல்சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்றனர். இதில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவி கலந்து கொண்டு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா அணிகளுக்கான போட்டியினை டாஸ் போட்டு துவக்கி வைத்தார். இதில் மகாராஷ்டிரா அணி டாஸில் வென்றதால் அவர்கள் பேட்டிங்கை தேர்வு செய்தனர். அதன் பின்பு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா அணிக்கான வீல்சேர் கிரிக்கெட் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து பேசுகிறேன். என் பேர் சிங்கம். வீல்சேர் கிரிக்கெட்டில், தமிழ்நாடு வீல்சேர் கிரிக்கெட்டில் இதில் இருக்கேன். அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பேரா ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக அழகப்பா யூனிவர்சிட்டியில் தான் இந்த ஒன் டே மேட்ச் நடக்குது. 35 ஓவர். அதில் வந்து வட மாநிலத்திலேருந்து வந்து கலந்துருக்காங்க. அவங்க வந்து இது கர்நாடகா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு அந்த 4 ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. இது இந்தியாவிலே முதல் முறையாக ஒன் டே வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து சேர்ந்து அமர்வாஸ் அவங்களும் சேர்ந்து நடத்துகிறாங்க. எங்களுக்கு ஒரு அதிகமாக ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த விளையாட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் வெளியே வந்து கொண்டு வந்ததுக்கு உங்கள் 2 சார்பிலையும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழூரில் 19.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சாலை பணிகளை மாவட்ட ஆட்சியர் உமா பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து வடுகம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளின் வருகை விவரம், நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள், மருந்துகளின் இருப்பு, மருத்துவர் மற்றும் பணியாளர்களின் வருகை பதிவேடு உள்ளிட்டவற்றை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அனந்தகவுண்டம்பாளையத்தில் 1.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டுள்ளதையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது மழை பொழிந்து வருகிறது. இந்நிலையில் மன்னார்குடி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நரிக்குடி அடுத்த கோட்டாக்காட்சியேந்தல் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சீராங்கண்ணி அம்மன், ஸ்ரீ ராக்காட்சியம்மன், ஸ்ரீ கருப்பண்ணசாமி கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதியுடன் நடைபெற்ற இந்த கிடாமுட்டு போட்டியை திருச்சுழி டிஎஸ்பி ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். காலை 8 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரை போட்டி நடைபெற்ற இந்த கிடாமுட்டு போட்டியில் கிடாய்கள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டன. கிடாமுட்டு போட்டியின் விதிமுறையாக 70 முட்டுகளுக்கு பிறகும் அசராமல் களத்தில் நின்ற கிடாய்கள் போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு பரிசுப் பொருட்கள் மற்றும் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த கிடாய்களுக்கு குளிர்சாதன பெட்டி பரிசாக வழங்கப்பட்டது.
அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 62 பள்ளிகளில் இயக்கப்படும் வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி அரியலூர் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பள்ளி வாகனங்களில் ஏறி ஆய்வு செய்தனர். மேலும் தமிழக அரசின் வழிகாட்டுதல் படி தீயணைப்பு கருவி, முதல் உதவி பெட்டி, அவசரகால வெடி உள்ளிட்டவைகள் சரியாக அமைக்கப்பட்டு உள்ளதா என 276 பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர். பின்னர் தீயணைப்பு கருவியின் செயல்பாடு மற்றும் அதனை இயக்கும் முறை குறித்து செயல் விளக்கமாக்கப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று சனிக்கிழமை என்பதால் மீன்களை வாங்க அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக ஷீலா மீன்கள் 1 கிலோ 1200 ரூபாய் வரையும், விலை மீன் ஊளி கிலோ 500 ரூபாய் வரையும், சாலை ஒரு கூடை 3500 ரூபாய் வரையும், கிளி மீன் ஒரு கூடை 1600 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் வங்கடை ஒரு கூடை 1800 ரூபாய்க்கும், பாறை மீன் 1 கிலோ 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகம் காணப்பட்ட நிலையில் மீன்களுக்கு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 61வது மலர்கள் கண்காட்சி நேற்று துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மலர்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மலர்களால் ஆன மயில் உருவம், சேவல், வீடு உள்ளிட்ட பல்வேறு உருவங்களைக் கண்டு பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து கோடை விழாவில் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த அஸ்வின் என்ற 16 வயது சிறுவன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். இன்று காலை முதல் குற்றாலம் பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் குறைந்து சீராக கொட்டுகிறது. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் வரும் 21ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இன்று பேரருவி தடாகத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருவி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி பிரையன் நகர் 5வது தெருவை சேர்ந்தவர் சங்கர். இவர் தூத்துக்குடி திருமல் நகர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது குடும்பத்துடன் சொந்த ஊரான முடிவைத்தான் ஏந்தலிற்கு கோவில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டு இருந்த 5 சவரன் தங்க நகை மற்றும் பணம் 80,000 ரூபாய் திருடு போய் உள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. இதனால் கோவிலிற்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீர் ஆடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கண்ணாடி போன்ற ஜெல்லி மீன்கள் கரைப்பகுதியில் ஒதுங்குகின்றன. இதனால் பக்தர்களுக்கு தோல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே கடலில் பிடிப்பட்ட ஜெல்லி மீன்கள் குறித்து கோவில் கடலோர பாதுகாப்பு குழுவினர் கோவில் இணை ஆணையர் கார்த்திக் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அப்போது ஜெல்லி மீன்கள் குறித்து பக்தர்கள் கவனத்துடன் இருக்க அவர் அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளுக்கு உள்ளே கழிவுநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் இருந்து வரப்பட்ட புகாரை அடுத்து இந்த கழிவுநீர் கால்வாய் முறையாக உள்ளதா என்பது குறித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் என்று மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது தூத்துக்குடி ரயில்வே தண்டவாள பகுதியான கடைசி பகுதியில் உள்ள கால்வாயில் சுமார் 2 கிலோமீட்டர் தூர அளவிற்கு அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாத நிலை இருப்பதை கண்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கீதா ஜீவன் ரயில் நிலைய அதிகாரிகள் அனுமதி பெற்று அந்த கால்வாயை முறையாக தூர்வாரி நிரந்தரமாக இனி மழை பெய்தால் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கழிவுநீர் நேரடியாக கரிக்கலம் காலனி வழியாக கடலிற்கு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 6, 25, 27 போன்ற வார்டுகள் உள்ள பகுதி, அதாவது 1வது கேட்ல உள்ள பகுதிகள் எல்லாம் கடந்த மழை நேரம் எல்லா வீடுகளுக்கும் நம்ம கழிவுநீர் புகுந்து பெரிய ஒரு சுகாதாரக்கேடான நிலையானது. பின்பு எல்லா தண்ணி இறங்கின பிறகுதான் இறங்கக்கூடிய ஒரு நிலை உண்டானது. அதனால இது வரைக்கும் அப்படி ஒரு தண்ணி வரல. இந்த தடவை தான் எங்களுக்கு அந்த மாதிரி கழிவுநீர் வீடுகள் எல்லாம் பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புகாராக இருந்தது. அப்பொழுது நம்ம ரயில்வேல பேசி அந்த இடம்லாம் தோண்டி விட்டோம். தற்சமயத்துக்கு ஒரு தீர்வாக இருந்தது. இப்ப இந்த மழைக்கு முன்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்க உள்ள ரயில்வே அனுமதியோடு உள்ள பகுதியில் உள்ள காணெல்லாம் பார்க்கும்போது இங்க கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு உள்ள கழிவுநீர் கால்வாய் இருக்குது. எல்லா பகுதியிலுடைய தண்ணியும் உள்ள இப்படிதான் நம்ம கரிக்கலம் வழியாக இந்த தண்ணிக்கு டிஸ்போஸ் ஆகக்கூடியது வெளியேறக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இப்ப கரிக்கலம் பகுதி ஃபுல்லாவே தூர்வாரிட்டோம். அதுபோல அங்குள்ள சந்து பகுதியும் தூர்வாரிட்டோம்.
இப்பொழுது இந்த ரயில்வேல உள்ள இந்த இடத்தையும் தூர்வாரும் போது இந்த இடத்துல அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. அடைப்பு எடுப்பதற்கு பழைய காலத்துல கட்டப்பட்ட ஒரு கால்வாயாக இருக்குது. மிகவும் உறுதியான நிலைமையில கட்டியிருக்கிறாங்க. அதனால இன்னும் வழி கண்டறிகிற பணி நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் எவிடன்ஸ் அமைப்பின் சார்பில் தமிழகமும் சாதிய வன்கொடுமைகளும் என்னும் தலைப்பில் தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற தாக்குதல்கள் தொடர்பாக பொது விசாரணை நடைபெற்றது. இதில் நான்குநேரி, வேங்கை வயல், மேல்பாதி, தீவெட்டிப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட ஊர்களில் நடைபெற்ற தீண்டாமை வன்கொடுமை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் பேசினர். பின்னர் எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் 4% வழக்குகளில் மட்டுமே தீர்ப்பு வழங்கப்படுவதாகவும் மீதமுள்ள வழக்குகள் விசாரணையின்றி கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். எனவே வன்கொடுமைகள் நடப்பதற்கு முன்னதாகவே அதனை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களாக கோடை வெயில் வெளுத்து பொங்கியது. வெயிலின் தாக்கத்தால் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் தினக்கூலிகள் வெகுவாக பாதிப்படைந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இதனையடுத்து குடும்பமான சூழல் உருவாகியுள்ளது. இதனால் கட்டிட தொழிலாளர்கள், கூலி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமா நல்ல வெயிலா இருந்து வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருந்து, ஆனா இப்ப 2 நாளா இந்த கோடை மழை அழகா பெய்யறதுனால எங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ஒன்றும் தெரியல. வெயிலெல்லாம் ஒன்றும் இல்லை, அழகா வேலை செய்யறதுக்கு அழகா இருக்கு, நீட்டா இருக்கு, சூப்பராக இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் அழகா இருக்கு. ஆனால் போன வாரம் எங்களால் வேலை கண்டிப்பாக ஒரு 10 மணிக்கு மேலே எங்களால் வேலை செய்ய முடியல. ஆனால் இப்போ அழகா அருமை அந்த ஒரு 3 நாளத்தை மழை விட்டு பெய்யறதுனால எங்களுக்கு இப்போ வெயிலே தெரியல, வெயிலுடைய தாக்கமே இல்லை, அழகா வேலை செய்யிருக்கோம். வெயில் தாக்கத்தில் என்னென்ன அவதிப்பட்டியா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். இந்த மாதிரி தளச்ச மாதிரி விசர்ப்பு கூடுதலாக எங்களால் வேலை செய்ய முடியல, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ 2-3 நாளாக அழகாக வேலை செய்கிறோம், நீட்டாக இருக்குது. வெயில் சுத்தமாக இல்லை, அழகாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் கோடை விடுமுறை முடிந்து தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து எல்லைக்குட்பட்ட காஞ்சிபுரம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 45 தனியார் பள்ளிகளில் 307 பேருந்துகள் மற்றும் வேன்கள் ஆய்வு செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் தினகரன், வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணி, மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் வாகனங்களின் இருக்கைகள், அவசர உதவி கதவுகள், முதல் உதவி பெட்டிகள், தீயணைப்பு கருவிகள் ஆகியவை குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை நகரின் பாலக்கரை பகுதியில் திமுக இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். பின்னர் வெட்டிவேர், பச்சை கற்பூரம், துளசி உள்ளிட்ட 16 வகையான மூலிகளைக் கொண்டு பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட குடிநீரை ஏராளமான பொதுமக்கள் பருகினர். சர்வதேச அருங்காட்சியக தினத்தை ஒட்டி நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் எனது பழங்கால பொருட்கள் சேகரிப்பு என்ற தலைப்பில் 3 நாட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் முகலாய கால நாணயங்கள், ஆங்கிலேயர் கால ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. இது தவிர பழங்கால வீட்டு உபயோகப் பொருட்கள், தானிய அளவை பொருட்கள், புதைவடிவ சிற்பங்கள், பழங்கால ரேடியோக்கள், மண்ணெண்ணையில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ், யானை பாவை, குதிரை உள்ளிட்ட விளக்குகள், பழங்கால கார், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. இதனை நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்துச் சென்றனர். வடசென்னை ராமானுஜம் ஐயர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் வசந்த், அச்சு தம்பதியினர். ஏழ்மையில் வாழ்ந்து வரும் இவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கடன் பெற்று தள்ளுவண்டி வாங்கி அதே பகுதியில் இரவு நேரத்தில் தள்ளுவண்டி உணவகம் நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி தள்ளுவண்டியை 2 பேர் சேர்ந்து திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு இருவரும் தண்டையார்பேட்டை குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். அதன் பெயரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.